ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருட்களை வைத்து ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்பவே சுவையாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சொல்லப்போனால் நம்மளுக்கு பழக்கப்பட்ட ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி தான் இது. அதாவது நம்ம ஒரு ரெசிபி தாங்க இது. இந்த ஸ்வீட்டில் கேரட் சேர்த்துருக்கோம். ஆனால் கேரட்டுடைய பச்சை ஸ்மெல் 1% கூட இருக்காது. சாப்பிட்றவங்க கூட பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணியிருக்கோன்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு கேரட்டுடைய பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். தாராளமாக கேரட் சாப்பிடாதவங்களுக்கும் நீங்கள் இந்த ஸ்வீட் கொடுக்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபியுடைய ஃப்ளேவர் தாங்க சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணும். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 1 கப் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். இந்த கேரட்டுடைய அளவு பார்த்திங்கன்னா 2 பெரிய கேரட் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த கேரட்டை வந்து வேக வச்சுக்கலாம். கேரட் வேக வச்சுட்டு சூடு ஆடினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். கண்டிப்பாக கேரட் வந்து வேக வச்சு தான் அரைக்கணும். இப்படி வேக வச்சு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கேரட்டில் இருக்க பச்சை ஸ்மெல் சுத்தமாக இருக்காது. ஸோ தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கு பாருங்கள். கேரட் வேக வச்சு அரைச்சனால பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக அரைஞ்சிருக்கு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். பாத்திரம் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதும் நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். இப்போ பாருங்கள், கேரட்டும் சேர்த்தாச்சு. இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய்யில் வதக்குறதுனால பார்த்தீங்கன்னா இன்னுமே அதோடைய பச்சை ஸ்மெல் சுத்தமாகவே இருக்காது. இப்போ பாருங்கள், இது கூட கேரட் அரைச்சி வச்சுருந்த அந்த பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து அதையும் சேர்த்துக்கோங்க. இது வந்து காய்ச்சின பால். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ இதையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக ஆகிடும். ஸோ அதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் பால் சேர்த்துக்கலாம். இதுவும் காய்ச்சின பால் தான். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைனா வந்து கரைஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இந்த மாவு ஒரே சமமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கணும். இப்போ சூடாக இருக்கிறனால அப்படி பிணைய முடியாது. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் பிணைஞ்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு சூடு ஃபுல்லாக ஆறி கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது. இப்போ இந்த மாவு வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணையணும். மாவில் கேரட் சேர்த்துருக்கனால மாவு கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்குது. அதனால நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதே உங்களுக்கு வந்து மாவு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியோ இல்லைன்னா பாலோ ஆட் பண்ணிவிட்டு பிணைஞ்சிக்கணும். மாவு வந்து முழுவதும் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த ப்ராசஸ் செய்யக்கூடாது. மாவு வந்து கையில் தொடுற முடிற அளவுக்கு சூடு இருக்கும்போது தான் நம்ம மாவு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கணும். அப்படி வந்துட்டு மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கும்போது நீங்கள் தண்ணியோ இல்லை பாலோ ஆட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் விதப்பாக வந்து சூடு பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த உருண்டைகள் கொதிக்க வைக்கும்போது கரையாமல் முழுசாக வரும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்குது பாருங்கள். இப்போ சின்ன சின்னதாக கோல் உருண்டை சைஸில் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ரவுண்ட் ஷேப்பும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீல வாக்கில் ரோல் மாதிரி கூட பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். நான் அழகான ரவுண்ட் ஷேப் பண்ணியிருக்கேன். பார்க்கும்போது எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த உருண்டைகளில் பார்த்தீங்கன்னா விரிசல் வரக்கூடாது. அப்படி உங்களுக்கு விரிசல் வந்துச்சுன்னா கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் அது போல் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் விரிசல் வராமல் இருக்கும். இப்போ இருக்க எல்லா மாவுலையும் வந்துட்டு நான் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எல்லா மாவுலையுமே நான் ரவுண்ட் ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், பாத்திரம் சூடானதும் நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் பாதிக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தேங்காய். இப்போ அதில் நான் பால் எடுத்து இது வந்து செகண்ட் பால் இப்போ நான் ஆட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பால் வந்து நல்லா திக்காக இருக்கும், அது ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு பால் கொதிக்க விடணும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க உருண்டைகள் ஆட் பண்ணிக்கலாம். உருண்டைகள் ஆட் பண்ணும்போது இந்த பால் பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த ஸ்வீட் ரெசிபி தேங்காய் பாலில் செய்கிறனால பார்த்திங்கன்னா நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் வாசத்தோடு ரொம்பவே சுவையாக இருக்கும். அதனால தான் இந்த கேரட்டுடைய பச்சை ஸ்மெல் சுத்தமாக இல்லாமல் இருக்கும். முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் ரெசிபி நல்லா வாசத்தோடவும் நல்ல ஒரு க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த அந்த உருண்டைகள் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வெந்தாலே போதும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்ல ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்காங்க. அதாவது 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேன். இது வந்து நல்லா ஒரு தித்திப்பாக இருக்கும். இதே உங்களுக்கு வந்துட்டு தித்திப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்காங்க. சர்க்கரை சேர்க்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு சேருங்க. சர்க்கரைக்கு பதில் நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணுறதா இருந்தால் இதோடைய சூடு முழுமையாக ஆறினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணணும். சூடாக இருக்கும்போது ஆட் பண்ணிங்கன்னா பால் திரிஞ்சு போயிடும்.
இப்போ பாருங்கள் மீதம் இருக்க சர்க்கரையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. சர்க்கரை சேர்த்ததும் நல்லா இலகுன மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வந்து ஏலக்காய் பவுடராக இல்லைன்னா ஒரு 3 ஏலக்காய் எடுத்து நல்லா இடித்து சேர்த்துக்காங்க. நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த சர்க்கரை ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தேங்காய் பால் எடுத்த முதல் பால் இது நல்லா திக்காக இருக்கும். இந்த திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம்னா கொதிக்க வைக்கக்கூடாது. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா லைட்டாக பபிள்ஸ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா அந்த தேங்காயில் இருக்க அந்த ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவர் போயிடும். ஸோ உடனே ஆஃப் பண்ணிடணும். லைட்டாக பபிள்ஸ் ஃபார்ம் ஆகணுன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க. பார்க்குறதுக்கே பாருங்கள் நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இப்போ பாருங்கள் லைட்டாக பபிள்ஸும் வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வாசம் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக நல்லா கமகமன்னு இருக்குது. அந்த ஏலக்காய் பவுடர் அந்த தேங்காயுடைய வாசம் சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் சேவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க இது என்ன ஸ்வீட் ரெசிபின்னு. நம்ம ட்ரெடிஷ்னல் பால் கொல்கட்டை தாங்க. கேரட் சாப்பிடாதவங்களுக்கு இதை போல் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு முறை எப்போ செய்வீங்கன்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு இதோடைய சுவை ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதில் கேரட் ஆட் பண்ணியிருக்கிறது நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஏன்னா தேங்காய் பாலுடைய ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டுடைய பச்சை ஸ்மெல் வந்து டாமினேட் பண்ணிடும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த ரெசிபியுடைய இன்க்ரீடியன்ஸ் அளவுகள் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.